ஹலோ ஹபீபி. விஜய் நடிப்புல வெளியான கோட் திரைப்படமானது முதல் நாளையே 100 கோடி கிளப்ல இணைந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பா அர்ச்சனா கல்பதி அவங்க அறிவிச்சிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி ரஜினி, அஜித், பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, கமலஹாசன், சிவகார்த்திகேயன், சூர்யா, தோனி என அனைத்து ரசிகர்களும் கவரும் விதமா கோட் படத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை வெங்கட் பிரபு அடுக்கி வச்சிருந்தார் தாங்க சொல்லணும். கோட் படத்துல இளம் வயது விஜயை காட்டப் போகிறார் வெங்கட் பிரபு என்றதும், ஸ்பார்க் பாடல்ல அந்த விஜயை காட்டிய போது யாரடா இது அப்படின்ற மாதிரியும் அமல் டேஷ் என பயங்கரமான ட்ரோலுக்கு உண்டாக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு அதை எல்லாம் முடித்தவரை சரி செய்து படத்தை வெளியிட்டிருக்காங்க. படத்தோட 2வது பாதி முழுவதும் இளைய தளபதியோட அலப்பறையா தான் என்பதா இருக்கு. அந்த கதாபாத்திரம் சொதப்பியிருந்தா பட்டமே சொதப்பியிருக்கும். ஆனா ஜீவன், சஞ்சய் என்ற பெயரில் இளைய தளபதிகளின் தான் தளபதி ரசிகர்களுக்கு இந்த கோட் படத்தை ட்ரீட் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடித்த லியோ திரைப்படமானது முதல் நாள்ல 146 கோடி வசூல் செஞ்சது. இதுவே தமிழ்நாட்டின் முதல் நாளில் அதிக வசூல் அப்படின்னும் ரெக்கார்டாகவும் இருந்துச்சு. அந்த ரெக்கார்டை கோர்ட் முறையெடுக்குமா அப்படின்ற மாதிரியும் கேள்விக்கு அர்ச்சனா கல்பதியே முதல் நாள்ல முறியடிக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து லாங் ரன் படம் ஓடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில முதல் நாள்ல 2வது 100 கோடி வசூல் படத்தை விஜய் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க. லியோ படத்தை தொடர்ந்து கோட் திரைப்படம் முதல் நாள்லேயே 126 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வெளியாகியுள்ள 2 முறை முதல் நாளிலேயே உலகளவில் 100 கோடி வசூலை ஈட்டிய நடிகர் விஜய் மிகப்பெரிய கிரவுட் புல்லர் அப்படின்ற மாதிரியும் நிரூபிச்சிருக்காங்கங்க. என தளபதி ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களில் கோ டு பிளாக் பூஸ்டர் அப்படின்ட்டு எக்ஸ் வலைதளங்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரஜினியின் ஜெயிலர் திரைப்படம் முதல் நாள்ல 98 கோடி ரூபாய் தான் வசூல் செஞ்சிருந்தது என்றும் 100 கோடி வசூலை அந்த கட்டம் கடக்கவில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. மேலும் ஜெயிலர் திரைப்படமும் 600 கோடிக்கு அதிகமான வசூலை கடந்து மிகப்பெரிய சாதனை படைச்சிருந்தது. இதனை தொடர்ந்து தாசை ஞானவேல் இயக்கத்துல ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் வாசில் அப்படின்னு பயங்கரமான நட்சத்திர பட்டாளங்களே இந்த முறை நடிச்சிருக்கு. வேட்டையன் என்கின்ற திரைப்படத்துல இதுல அக்டோபர் 19ஆம் தேதி ஆயுத பூஜை பண்டிகை விடுமுறையை டார்கெட் செஞ்சு வருது. போட்டிக்கு சூர்யாவின் காங்கா படமும் ரிலீஸ் ஆக இந்த நிலையில வேட்டையன் திரைப்படம் முதல் நாள்லேயே 100 கோடி வசூல அசால்ட்டா கடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கோட் படத்தின் வசூலை வேட்டையன் முறியெடுக்குமா அப்படின்னும், அல்லது இந்த 2 ஆண்டு வெளியானுள்ள சூர்யா காங்குவா படம் முறியெடுக்குமா அப்படின்ற மாதிரியும் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி வசூலை இந்த 3 படங்கள் எந்த படம் கொடுக்கும் அப்படின்னும் கேள்விகளும் சீக்கிரமா பதில் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் கிருஷ்ணா எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க.